செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் வரிசையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமனதுல்லா கானும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், எதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? விவரங்கள். லாவண்யா, ஏற்கனவே அமனதுல்லா கான், ஆம் ஆத்மியின் எம்எல்ஏ அமனதுல்லா கான், இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது இவர் வக்ஃப் போர்டு தலைவராக இருந்தபோது அதில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும், அதே போல தனது அதாவது ஆட்களை நியமிப்பதில் பல குளறுபடிகள் இருந்ததாகவும் அமலாக்கத்துறை இவருக்கு எதிரான வழக்கை விசாரித்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் சுமார் 6 மணியிலிருந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்றது. இன்று காலை அவர் வீட்டுக்கே அமலாக்கத்துறையினர் சென்றனர். அவரை விசாரணைக்காகவும் அழைத்தனர். அப்போது அமனதுல்லா கான் தன்னை கைது செய்ய தற்போது அமலாக்கத்துறை வந்திருப்பதாகவும், இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கிறது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். அதே போல தனது தாய் ஒரு புற்றுநோய் நோயாளி என்றும் தான் அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆனால் தற்போது அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ய துடிப்பதாகவும் ஒரு வீடியோவினை வெளியிட்டிருந்தார். தற்போது 12:30 மணி அளவில் அவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்து தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அதே போல இந்த கைது நடவடிக்கை நடக்கும்போது ஏராளமான ஆம் ஆத்மி தொண்டர்கள் அவர் வீட்டு முன்னால் கூடி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். தற்போது அமனதுல்லா கான் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று குற்றச்சாட்டியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.